ஹலோ எவ்ரிவன். நம்ம இது வரைக்கும் வந்து ஹார்மோன்ஸை பற்றி ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஆன்டி ரெபிட்யூட்டரி ஹார்மோன்ஸோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஹார்மோன் பார்க்கலாம். அது என்னென்னா எஸ்ட்ரோஜன். ஸோ எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன். ஸோ இது வந்து இந்த ஹார்மோன்னா என்ன, அப்புறம் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்புறம் இந்த ஹார்மோன்ஸ் வந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். So first, estrogen is a hormone which is produced predominantly in the ovaries. ஸோ ஓவரிஸில் தான் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது மோஸ்ட்லி அபோவ் 90% வந்து ஓவரிஸில் ப்ரொடியூஸ் ஆகும். தென் பிளசண்டாவில் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இந்த அட்ரினல் கிளாண்ட் அண்ட் டெஸ்டஸில் வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எஸ்ட்ரோஜன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஹவவர் நம்ம காமனாக பார்க்குறது பார்த்திங்கன்னா எஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எஸ்ட்ரோஜன் வந்து ஓவரிஸில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் இந்த எஸ்ட்ரோஜனுங்கிறது மெயினாக என்ன ரோல்னு பார்த்திங்கன்னா ஃபீமேல் கேரக்டரிஸ்டிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ஃபீமேல்ஸ் செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மேஜர் ஃபங்க்ஷன்ஸ். இதை வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து எஸ்ட்ரோஜனோட கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எஸ்ட்ரோஜன் பார்த்தோன்னா ரெண்டே கேட்டகரி தான். ஆக்சுவலாக அதை கிளாஸிஃபிகேஷன் கூட சொல்ல மாட்டாங்க. பட் we can say that these are the typesன்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நேச்சுரல் எஸ்ட்ரோஜன்ஸ், அதாவது நேச்சுரலாகவே பாடியில் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன், தென் எஸ்ட்ராடயோல், தென் எஸ்ட்ரோன் அண்ட் எஸ்ட்ரையோல். ஸோ இந்த நாலும் வந்து மேஜர் எஸ்ட்ரோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது நாலுமே வந்து நேச்சுரலாகவே நம்ம பாடியில் வந்து உருவாகும். அண்ட் இதுலேயும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த எஸ்ட்ராடயோல் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா எஸ்ட்ரோன் அண்ட் எஸ்ட்ரோயோலாக மாறி அதுக்கப்புறம் வந்து அதோடய ஃபங்க்ஷன் வந்து கேரி பண்ணும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா 3 ஹார்மோன் தான் மேஜர். அதாவது எஸ்ட்ரோஜன், எஸ்ட்ரையோல், தென் எஸ்ட்ரோன். ஸோ இது 3 தான் வந்து மேஜர் எஸ்ட்ரோஜன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது கேட்டகரி சிந்தட்டிக் எஸ்ட்ரோஜன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் கிடையாது. பிகாஸ் இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து சிந்தசிஸ் மூலிமா உருவாக்கப்பட்டது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எத்தினில் எஸ்ட்ராடியோல், ஸ்டில்பெஸ்ட்ரோல் அண்ட் மெஸ்ட்ரோனோல். ஸோ இந்த 3மே வந்து சிந்தட்டிக் எஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட் வந்து மெச்சுரேஷன் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். தென் செகண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபீமேலோட செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்கை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்னா என்னென்னா ஃபீமேல்ஸில் வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட் அண்ட் எரெக்ஷன் ஆஃப் நிப்பிள்ஸ். தென் செகண்ட் ஒன் இஸ் வைடனிங் ஆஃப் ஹிப்ஸ் கம்பேர்ட் டு மேல்ஸ். Then third one is growth of body hairs, especially in the pubic region and underarms. ஸோ இதெல்லாம் வந்து செகண்டரி செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எஸ்பெஷலாக வந்து ஃபீமேலில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேஷன் ஆஃப் த ப்ரீ ஓவுலேட்ரி எண்டோமெட்ரியம். ஸோ ஓவுலேஷன் நடக்கிறதுக்கு வந்து எஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன். தென் அதை தவிர பார்த்திங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நார்மல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கின் அண்ட் பிளட் வெசல்ஸ். ஸோ ஃபீமேலில் வந்து ஸ்கின்னும் பிளட் வெசலும் வந்து ரெகுலராக வந்து ரீப்பேர் ஆகிறதுக்கும் இல்லை க்ரோ ஆகிறதுக்கும் வந்து எஸ்ட்ரோஜன் வந்து ஹெல்ப் பண்ணும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இன்னும் 2 பாயிண்ட் சொல்லலாம். ஸோ எஸ்ட்ரோஜன் வந்து பிளட் கொயாகுலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணும். தென் இந்த போன் ரீசாப்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணும். அதாவது போன் மாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எஸ்ட்ரோஜன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவரால் எஸ்ட்ரோஜனோட ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். மெயினாக பார்த்திங்கன்னா செக்ஷுவல் கேரக்டரிஸ்டிக்கை மெயின்டைன் பண்ணுறது தான். அதாவது மோஸ்ட்லி அபோவ் 90% வந்து. தென் அதர் தென் தட் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இது தான். அண்ட் இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி செய்யும்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹார்மோனுக்குமே ஒவ்வொரு தனி ரிசெப்டார் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எஸ்ட்ரோஜனுக்கு வந்து தனியாக எஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் அப்படின்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த எஸ்ட்ரோஜன் ரிசெப்டாரில் போய் எஸ்ட்ரோஜன் வந்து உட்காரும்போது தான் இல்லை ரெண்டும் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் த ஆக்ஷன் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ இந்த எஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து எஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் ஆல்ஃபா, இன்னொன்று வந்து எஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் பீட்டா. இதில் இந்த எஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ட்ராக்ட்லேயும் பிரஸ்ட்லேயும் பிளட் வெசல்ஸ்லேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் எஸ்ட்ரோஜன் ரிசெப்டார் பீட்டா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஓவரிஸ் அண்ட் ப்ராஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ரொடியூஸ் ஆகிற எஸ்ட்ரோஜன் வந்து இந்த எய்தர் ஆஃப் த எஸ்ட்ரோஜன் ரிசெப்டாரில் போய் ஆக்ட் ஆகும்போது தான் த எஃபெக்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ இதுதான் வந்து எஸ்ட்ரோஜனை பற்றின பேசிக் இன்ட்ரொடக்ஷன். அதாவது எஸ்ட்ரோஜனா என்ன, அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் எஸ்ட்ரோஜன் இருக்குது, அப்புறம் அது வந்து எந்த ரிசெப்டாரில் ஆக்ட் ஆகி எப்படி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத அந்த கிளாஸ் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த்.